நாச்சியார் ஸ்டைலிஸ். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது கேட்ட வரத்தை நினைத்ததை நினைத்தபடி உடனே தரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரினம் சொல்கிறத விட ஒரு தெய்வம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா நம்ம கோமாதாவை தான் நம்ம சொல்லுவோம். அந்த கோமாதா விக்கிரகத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 33 தேவர்களும் தன் மனதிலும் உடலிலும் வச்சிருக்கக்கூடிய சக்தி கோமாதாவிற்கு மட்டும்தான் உண்டு. நம்ம கோமாதாவின் 4 பாதங்களும் 4 வேதங்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தாலையும் கோமாதாவை கோவிலுக்கு தானம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த கோமாதா விக்கிரகத்தை நம்ம கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம், ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஏன் நம்ம வீடே சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினமும் வழிபடலாம். நம்முடைய கோமாதா விக்கிரகத்தில் அழகான கோமாதா, கன்று, மயில் மற்றும் நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணர் இருக்கார். தினமும் கோபூஜை செய்கிறவங்க மகாவிஷ்ணு பரிபூர்ண அருள் பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க கோமாதா விக்கிரகத்தை பார்த்தாலே அனைத்து புண்ணியங்களும் சேரும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கோமாதா தான். அதனால தான் கோபால கிருஷ்ணன் அவருக்கு பேர் வந்துச்சுங்க. அனைத்து நன்மையும் நடக்கட்டுங்க. வாழ்த்துக்களுடன் நாச்சியார் ஸ்டைலிஸ். தேங்க்யூ.